ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஈஸி லேர்னிங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம சேனல்ல வந்து ஜிஎஸ் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி போன வீடியோல சொன்ன மாரி, உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி லெசன் 6 டூ 12 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி, ஜிஎஸ்ல கவர் ஆகுற எல்லா லெசனையுமே நான் வந்து உங்களுக்கு ஒன் லைனரா கன்வெர்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஆல்ரெடி நம்மளோட சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பாலிட்டிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்க லெசன் வந்து தமிழ்லயும் போட்டாச்சு, இங்கிலீஷ்லயும் போட்டாச்சு. அத செக் பண்ணாதவங்க போன வீடியோவ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த வீடியோ கன்டின்யூ பண்ணுங்க. ஏன்னா, அந்த வீடியோவோட கன்டினியூவேஷன் தான் இது. அந்த டாபிக்ல இருந்து இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற லெசன் தான் பார்க்க போறோம். நான் இத வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல போடுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு தமிழ்லயும் போட்டுருவேன். யாருமே வொரி பண்ணிக்க வேணாம். என்ன மேம் தமிழ்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் குவெஸ்ஷன். விச் இஸ் கால்ட் ஆஸ் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் லேண்ட் அப்படின்றது தான் குவெஸ்ஷன். ஃபண்டமெண்டல் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன தான் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் லா அப்படின்னு சொல்றோம். செகண்ட் குவெஸ்ஷன். இன் இந்தியா விச் டிசைட் த லாஸ் அண்ட் பாலிசிஸ். இந்தியால வந்து லாஸையும், பாலிசியும் எது டிசைட் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணுது. இது வந்து நான் குடுத்திருக்க எல்லா ஒன் லைனரும் அப்படியே எக்ஸாக்ட்டா புக்ல என்ன வேர்ட்ஸ் இருக்கோ, அத அப்படியே கட் பேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஒன் லைனரா கன்வெர்ட் பண்ணி குடுத்துருக்கேன். ட்விஸ்டட் கொஸ்டின்ஸா இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா, நீங்க அப்படியே புக்ல இருக்கிறது தான் படிச்சிருக்கீங்க. ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன் இந்தியா விச் டிசைட்ஸ் த லாஸ் அண்ட் பாலிசிஸ் பார்லிமெண்ட். பாலிசி அண்ட் லாலாம் எது மேக் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட பார்லிமெண்ட் தான். Third question. Which part of the Indian constitution has provisions for the government to make laws to address many problems prevalent in Indian society ன்னு கேக்குறாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட எந்த பார்ட் வந்து ஆ லாவ மேக் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்கு அப்படின்றது தான் குவெஷன். இது வந்து பார்ட் 4. விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஹாஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த கவர்ன்மென்ட் டூ மேக் லாஸ் டூ அட்ரஸ் மெனி ப்ராப்ளம்ஸ் பிரிவேலன்ட் இன் இந்தியன் சொசைட்டி. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 4ல தான் வந்து நம்மளுக்கு லாஸ் மேக் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் குடுத்திருக்காங்க. ஃபோர்த் குவெஸ்ஷன். விச் கான்ஸ்டிடியூஷன் இஸ் கன்சிடர்ட் டு பி த டிஸ்ட்ரிக்ட் கான்ஸ்டிடியூஷன். இதுவுமே வந்து புக்ல இருந்த ஒரு குவெஸ்ஷன், ஐ மீன் புக்ல இருந்த ஒரு கன்டென்ட் தான். எந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம்னா, யுனைட்டட் கிங்டமோட கான்ஸ்டிடியூஷன் தான் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா ஒரே ஒரு டைம் லெசன ரீட் பண்ணிட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த லெசன்ல என்ன இருக்குன்னு. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு டைம் படிச்சதுக்கப்புறம் இது நல்லா ரிவிஷன் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி இந்த வீடியோ நீங்க வந்து வொர்க் போறீங்க, உங்களுக்கு டைமே இல்ல அப்டின்ற பட்சத்துல கூட எக்ஸாம் டைம்லயோ, இல்ல நீங்க டெஸ்ட் போட்டு பார்க்கும்போதோ, இந்த வீடியோ சும்மா போட்டு காதுல கேட்டுட்டு இருந்தீங்கனாலே போதும், எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு பை ஹார்ட் ஆயிரும். பிகாஸ் நான் ஒரு வேர்ட் கூட விடல இந்த லெசன்ல. இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒன் லைனரா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். 5th கொஸ்டின். பாகிஸ்தான், வேட்டிக்கன் எக்ஸெட்ரா ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப். இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் தியோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாகிஸ்தான், வேட்டிக்கன் எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தியோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்றது சொல்லுவோம். 6th question. Which is a method of referring a question or set of questions to the electorate directly rather than allowing them to be settled by the people's representatives in the legislature. Referendum தான் வந்து it is one of the method referring a question or set of questions to the electorate. எலக்ட்ரேட்டுக்கு வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இல்ல ஒரு கொஸ்டினையும் ரெஃபர் பண்ற மெத்தடுக்கு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்லுவோம். 7th கொஸ்டின். தி ஒர்க்கிங் ஆஃப் ரெஃபரண்டம். இந்த மெத்தட் வந்து எந்த இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல தான் இந்த மெத்தட ஃபாலோ பண்றாங்க. ஒர்க்கிங் ஆஃப் ரெஃபரண்டம் எங்க இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்துல. 8th கொஸ்டின். The 42nd Amendment enlarged the preamble of Indian Constitution from Sovereign Democratic Republic. 42nd Amendment பண்ற வரைக்கும் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல Sovereign Democratic Republic அப்படின்னு தான் இருந்துச்சு. 42nd Amendmentல தான் 3 நியூ வேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன்ல எப்படி மாறுச்சு அப்படின்னா, சாவரன், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்றது மாறுச்சு. சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி அப்படின்ற 3 வார்த்தைய ஆட் பண்ணியிருப்பாங்க. சாவரன், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்றது சேஞ்ச் ஆச்சு 42nd அமெண்ட்மென்ட்க்கு அப்புறம்.
Ninth question, which amendment changed the words unity of the nation to unity and integrity of the nation? So 42nd, நான் ஆல்ரெடி போன கொஸ்டின்ல சொன்ன மாதிரி தான் 42nd அமெண்ட்மெண்ட்ல 3 புதிய வார்த்தையை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுல இன்டெகிரிட்டி அப்படின்றது ஒரு வார்த்தை. ஸோ யூனிட்டி ஆஃப் த நேஷன் அப்படின்னு இருந்தது வந்து யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் மாறுச்சு 42nd அமெண்ட்மெண்ட்ல. 10th question, which former prime minister enacted the 42nd amendment? So 42nd amendment எந்த year அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976. இதை வந்து ஒரு எமர்ஜென்சி அப்போ தான் வந்து enact பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த prime minister enact பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்திரா காந்தி தான் enact பண்ணியிருப்பாங்க. ஸோ former prime minister இந்திரா காந்தி தான் 42nd amendment enact பண்ணியிருப்பாங்க எமர்ஜென்சி அப்போ. 11th question, the Indian constitution separates the power horizontally amongst institutions like. ஸோ நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பவரை வந்து எப்படி செப்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ 3 ஆர்கன்ஸாக வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் பவர்ஸை செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. 12th question, the Constituent Assembly held its first meeting. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 9th December 1946 அன்னைக்கு தான் நடந்திருக்கும். ஸோ அப்போ தான் வந்து டெம்பரரி பிரசிடென்ட்டாக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை வந்து எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய கிருபாலினி தான் வந்து சச்சிதானந்த சின்ஹாவை போடலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆல்ரெடி நான் 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்க லெசன்ல போட்ட வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நான் லிங்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ அப்படின்னா 9th December 1946 and reassembled after partition of Pakistan as Constituent Assembly for the remaining of India on. ஸோ திருப்பி எப்போ ரீஅசம்பிள் ஆயிருக்காங்க அப்படின்னா 14th August 1947. 13th question, state whether true or false. The members of Provincial Legislative Assembly indirectly elected the members of Constituent Assembly. So இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். எப்படி எலெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து இன்டைரக்டா தான் எலெக்ட் பண்ணியிருப்பாங்க, டைரக்டா எலெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. 14th question, the Constituent Assembly was composed of members along the line suggested by the plan proposed by Committee of British which is called as அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கமிட்டியை வச்சு இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்றது வந்து வந்துச்சு அப்படின்னா கேபினெட் மிஷன் அப்படின்றதுல இருந்து தான் நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்ற பிளானே வந்துச்சு. ஸோ ஆன்சர் வந்து கேபினெட் மிஷன். ஸோ கேபினெட் மிஷன் பிளானுக்கு அப்புறம் தான் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்திருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். 15th question, provinces and princely states or group of states were allotted seats proportional to their representative population roughly in the ratio of. ஸோ எந்த ரேஷியோல வந்து இவங்க எடுத்திருப்பாங்க ஒரு மெம்பரையும் எந்தெந்த ரேஷியோல எடுத்திருக்காங்க அப்படின்றது தான். ஸோ என்ன ரேஷியோ அப்படின்னா 1:1 million அப்படின்றது தான் இந்த ரேஷியோ. ஸோ 1:1 ஒரு மில்லியன் பீப்புளுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இந்தியால அப்படின்றது தான் இந்த ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோல தான் வந்து மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு. இதோட எலெக்ஷன் மெத்தட் எப்படி இருந்துச்சு? இன்டைரக்ட் மெத்தடா இருந்துச்சு. டைரக்ட் மெத்தடில் இன்டைரக்ட் மெத்தடா எலெக்ட் பண்ணியிருக்காங்க பீப்புள். 16th question, the provinces were to elect dash members while the princely states were to send a minimum of. ஸோ இங்க வந்து ப்ரொவின்சஸ்ல இருந்து எத்தனை பேரு, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்து எத்தனை பேரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்து 93 மெம்பர்ஸ். ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல வந்து உங்களுக்கு 93 மெம்பர்ஸ். அதே மாதிரி ப்ரொவின்சஸ்ல வந்து 292 மெம்பர்ஸ். ப்ரொவின்சஸ்ல வந்து 292 மெம்பர்ஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட்ல வந்து 93 சீட்ஸ். ஸோ 292 சீட்ஸ் அண்ட் 93 சீட்ஸ் தான் ஆன்சர். 17th question, the seats of each province were distributed among 3 main communities namely. ஸோ இந்த சீட்ஸை வந்து 3 மெயின் கம்யூனிட்டிஸா அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் அண்ட் சீக். இந்த 3 கம்யூனிட்டி தான் மெயின் கம்யூனிட்டியா வச்சு 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் அண்ட் சீக்ஸ். அதோட ரேஷியோ எப்படி இருந்துச்சு? 1:1 மில்லியனா இருந்துச்சு. ஸோ அதோட ப்ரொவின்சஸோட சீட்ஸ் வந்து 292, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸோட சீட் வந்து 93. 18th question, each community provincial legislative assembly elected their representatives by the method of proportional representation with a single transferable vote. ஸோ நான் ஆல்ரெடி போன கொஸ்டின்ஸ்ல சொல்லியிருப்பேன். இன்டைரக்ட் மெத்தட்ல தான் வந்து ஒரு மெம்பரையும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. டைரக்டா செலக்ட் பண்ணல. எப்படி அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். ஸோ 1:1
1 மில்லியன் அப்படின்ற இதுல தான் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த எந்த வகையில செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட். ஸோ இது மூலியமா தான் வந்து மெம்பர்ஸ வந்து ஒரு கம்யூனிட்டில இருந்தும் எடுத்திருக்காங்க. 19th question. How many members were present on 26 November 1946 and appended their signature? ஸோ ஃபைனலா வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஒரு நாள் எல்லா மெம்பர்ஸும் வந்து கான்ஸ்டிடியூஷன் ரெடி ஆயிருக்கு அப்படின்றதுக்காக சிக்னேச்சர் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அது எந்த டேட் அப்படின்னா 26 நவம்பர் 1946. ஸோ இந்த 26 நவம்பர தான் நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு சொல்றோம். ஸோ கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஸ்டிடியூஷன் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு டேட் கேட்குறாங்கன்னா அது 26 ஜான்வரி 1950 ஓகேங்களா? இதுவே வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன எப்ப ஏத்துக்கிட்டோம் அப்படின்றது தான் 26 நவம்பர் 1949. அப்பதான் எத்தன பேர் சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 284 மெம்பர்ஸ். 284 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 20th question. Where did the first meeting of Constituent Assembly took place in? ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் என்னைக்கு நடந்துச்சு? 9th டிசம்பர் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ அப்பதான் வந்து டெம்பரரி பிரசிடென்ட்டான சச்சிதானந்த சின்ஹாவ வந்து எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சச்சிதானந்த சின்ஹா இறந்ததுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் வந்து சேர்மனா பொறுப்பேத்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது எங்க நடந்திருக்கும் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் ஹால் நியூ டெல்லியில தான் நடந்திருக்கும். என்னைக்கு நடந்திருக்கும்னா, மண்டே நடந்திருக்கும். அதாவது 9th டிசம்பர் 1946 மண்டே அன்னைக்கு நடந்திருக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா 11:00. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். கான்ஸ்டிடியூஷன் ஹால், நியூ டெல்லி, மண்டே 9th டிசம்பர் 11:00. 21st question. What was the title of the first debate? ஸோ ஃபர்ஸ்ட் டிபேட்டோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ஆஃப் த டெம்பரரி பிரசிடென்ட். ஸோ டெம்பரரி சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா தான். ஸோ இவர எலெக்ட் பண்றது அப்படின்றது எலெக்ஷன் ஆஃப் டெம்பரரி சேர்மன் தான் ஃபர்ஸ்ட் டிபேட்டோட டைட்டில். 22nd question. Who requested டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா to take chair as a temporary chairman? நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா? ஆச்சாரிய கிருபாலினி தான் வந்து சச்சிதானந்தா சின்ஹா வந்து டெம்பரரி பிரசிடென்ட்டா போடலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாரு. 23rd question. The final meeting held on. So first meeting என்னைக்கு 9th டிசம்பர். ஸோ ஃபைனல் மீட்டிங் வந்து 24th ஜான்வரி 1950 அன்னைக்கு நடந்திருக்கும். ஸோ ஃபைனல் மீட்டிங்கோட டைட்டில் வந்து சைனிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோட டைட்டில் எலெக்ஷன் ஆஃப் த டெம்பரரி பிரசிடென்ட். ஃபைனல் மீட்டிங்கோட டைட்டில் வந்து சைனிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த 23 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட். நான் திருப்பி திருப்பி சொன்னனால கண்டிப்பா அது உங்களுக்கு மைண்ட்ல போயிருக்கும். சரி, இது வந்து அடுத்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத நல்லா பார்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோக்கான பிடிஎஃப் இந்த மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு லிங்க்ல வச்சிருக்கேன். ஸோ அத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் லெசன்ல இருக்கிற அந்த சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அந்த டேபுலர் காலம தனித்தனியா பிரிச்சு குடுத்துருக்கேன். ஏன்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நான் பிரிச்சு குடுத்துருக்கேன். இத யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இத ஒரு டைம் நம்ம ரீட் பண்ணிடலாம். ஸோ சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன நெறைய கண்ட்ரீஸோட கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். எடுத்து தான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாரி ஒரு ப்ரொவிஷனையும் எந்தெந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்ற மாரி கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இங்க இருக்கு. ஸோ கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றது 1935ல போட்டிருப்பாங்க. ஸோ கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இருந்து நம்ம என்னெல்லாம் இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்கோம் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றத வச்சிருக்கோம். ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் 1935 ஆக்ட்ல இருந்து எடுத்திருக்கோம். ஜுடிஷியரி அப்படின்றது 1935ல இருந்து எடுத்திருக்கோம். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ். இது எல்லாமே கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ், ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர், ஜுடிஷியரி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ். இது எல்லாமே 1935ல இருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது வந்து இன்னொரு கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருப்போம். அது என்னன்றது ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. நான் என்னன்றது அப் அ வீடியோ போக போக உங்களுக்கு சொல்றேன். இந்த 6 விஷயத்த நல்லா பார்த்துக்கோங்க. இத 1935ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ பிரிட்டன்ல இருந்து நம்ம என்ன எடுத்துப்போம்? யுகேல இருந்து நம்ம என்னென்னலாம் எடுத்திருக்கோம்? அவங்க கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எதெல்லாம் எடுத்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வச்சிருக்கோம், இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது யுகேல இருந்து தான் பிரிட்டன்ல இருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். ரூல் ஆஃப் லா அப்படின்றத எடுத்திருக்கோம். கேபினெட் சிஸ்டம் இது அங்க இருந்து தான் எடுத்திருக்கோம். லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் அங்க இருந்து தான் எடுத்திருக்கோம். அப்புறம் ப்ரெரோகேட்டிவ் ரிட்ஸும் வந்து நம்ம அங்கருந்து எடுத்திருக்கோம். சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ரூல் ஆஃப் லா, கேபினட் சிஸ்டம், லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், ரிட்ஸ். இது எல்லாமே நம்ம யுகே கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் யுஎஸ் கான்ஸ்டிடியூஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த டீட்டெயில்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம யுஎஸ்ல இருந்து தான் எடுத்திருப்போம். ஜுடிஷியல் ரெவ்யூ நம்ம யுஎஸ்ல இருந்து தான் எடுத்திருப்போம்.
அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. ஸோ நம்ம மேல பார்த்தோம்ல 1935 ஆக்ட்ல, அங்கருந்து இன்கார்ப்பரேட் பண்ணது வந்து வெறும் ஜுடிஷியரி. இங்க வந்து ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்டன்ஸா இருக்கணும் அப்படின்றது எங்கருந்து எடுத்திருக்கோம்னா, யுஎஸ் கான்ஸ்டிடியூஷன்ல. அதுக்கப்புறம் இம்பீச்மென்ட் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட்க்கான இம்பீச்மென்ட் வந்து நம்ம யுஎஸ் கான்ஸ்டிடியூஷன்ல தான் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ரிமூவல் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். இது எல்லாம் எங்கருந்து எடுத்திருக்கோம்னா, யுஎஸ் கான்ஸ்டிடியூஷன்லருந்து எடுத்திருக்கோம். ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து டிபிஎஸ்பி எடுத்துப்போம். தி டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது வந்து அயர்லாண்ட்லருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்புறம் கனடியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ கனடியன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து ஒரு 5 விஷயம் எடுத்திருக்கோம். ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு சின்ன ஷார்ட்கட் நான் சொல்றேன். கனடியன் கான்ஸ்டிடியூஷன்ல சி ஸ்டார்ட்டிங்ல வருதுங்களா? ஸோ இங்க கனடியன் கான்ஸ்டிடியூஷன்லருந்து நம்ம எடுத்த எல்லா விஷயத்துலயும் வந்து இந்த சென்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆகும். ஸோ ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்றது கனடியன் கான்ஸ்டிடியூஷன் தான். ரெசிடியூவரி பவர்ஸ் வித் சென்டர் அப்படின்னு சொல்றதும் வந்து உங்களுக்கு கனடியன் கான்ஸ்டிடியூஷன் தான். கன்கரன்ட் லிஸ்ட் அது கனடியன் கான்ஸ்டிடியூஷன். அப்பாயின்ட்மென்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்னர்ஸ் பை த சென்டர் அப்படின்றதும் கனடியன் கான்ஸ்டிடியூஷன். அட்வர்சரி ஜூரிடிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இதுவும் வந்து கனடியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த 5 விஷயத்த நல்லா பார்த்துக்கோங்க. ஆஸ்திரேலியாலருந்து நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்டின்னா, ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது ஆஸ்திரேலியாலருந்து எடுத்திருப்போம். காமர்ஸ் அப்படின்றது ஆஸ்திரேலியாலருந்து, தி ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த 2 ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமென்ட் அப்படின்றது ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன்லருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல காமர்ஸ் அப்படின்றது சில ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி நீங்க வந்து கனடியன் போட்றாதீங்க. ஆஸ்திரேலியாலருந்து தான் காமர்ஸ் அப்படின்றத எடுத்திருப்போம். இந்த 3 ஒன் வந்து ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின். எந்த கான்ஸ்டிடியூஷன்லருந்து ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த 2 ஹவுசஸ் நம்ம வந்து இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லயே கேட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன்லருந்து. நான் மேலேயே எமர்ஜென்சி புரோவிஷன்ஸ் எங்கேருந்து எடுத்திருப்போம்ன்னு சொல்லியிருப்பேன். 1935 ஆக்ட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ இங்க ஜெர்மனிலருந்து என்ன எடுத்திருக்கோம் அப்டின்னா, சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. எமர்ஜென்சி அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் ஆகுது அப்டின்றது வந்து நம்ம ஜெர்மனிலருந்து எடுத்திருப்போம். வெய்மர் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து அத எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எமர்ஜென்சி அப்போ சஸ்பெண்ட் ஆகுறது அப்டின்ற விஷயத்த எங்கேருந்து இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்கோம்? ஜெர்மனியோட கான்ஸ்டிடியூஷன்லேருந்து அத எடுத்திருக்கோம். ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் எடுத்திருப்போம். ஸோ, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ நம்ப எப்போ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, 42ண்ட் அமெண்ட்மென்ட் 1976 அப்போ தான் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்டின்ற ஒரு விஷயத்தையே வந்து நம்ம கொண்டு வந்திருப்போம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்டின்றது கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. ஸோ, 42ண்ட் அமெண்ட்மென்ட் அப்போ தான் நம்ம வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்டின்றத இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ, அது எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்டின்னா, யுஎஸ்எஸ்ஆர்லேருந்து எடுத்திருக்கோம். அதாவது ரஷ்யாலேருந்து தான் ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து தான் நம்ம இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்படின்றத நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்கோம். பிரெஞ்ச் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்ற விஷயம். ரிப்பப்ளிக் அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்ற விஷயம் வந்து பிரியாம்பிள்ல இருக்கு. ஸோ இத எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, பிரெஞ்ச் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். சவுத் இது ரொம்ப ரொம்ப அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா, ஃபார் த அமெண்ட்மென்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். அதே மாரி எலக்ஷன்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கான எலக்ஷன் மெத்தட் வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்திருப்போம். ஸோ இந்த சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க இத நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். விச் இஸ் த லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்? ஸோ லாங்கஸ்ட் ரிட்டன், லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் எது அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இன் த வேர்ல்ட். 25th question. The term socialist was added to Indian constitution through. So நான் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ 42nd அமெண்ட்மென்ட்ல 3 வார்த்தை சேர்த்திருப்பாங்க. சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. ஸோ சோஷியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்து 42nd அமெண்ட்மென்ட் 1976 அப்போ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கொஸ்டினுமே திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும்போது நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது அது அப்படியே உங்களுக்கு மைண்டுக்குள்ள போய் நின்றும். நீங்க திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஸோ நீங்க வீடியோ போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு என்ன ஒர்க் பண்ணாலும் இத காதுல கேட்டுட்டே இருங்க. இத கேட்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு மைண்டுக்குள்ள போயிடும். திருப்பி திருப்பி லெசன் எடுத்து ரிவைஸ் பண்ணணுன்ற மாரி இருக்காது. ஸோ அதுக்காக மட்டும் தான் நான் இந்த மாரி வீடியோஸ் உங்களுக்கு ஒன் லைனரா குடுத்துட்டு வரேன். இந்த மாரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. 26th question. Parliament controls the functioning of Council of Ministers. So Council of Ministers மினிஸ்டர்ஸோட ஃபங்ஷனிங்க கண்ட்ரோல் பண்றது நம்மளோட பார்லிமென்ட் தான். அதே மாரி நம்மளோட சிஸ்டம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, பார்லிமென்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்ன்மென்ட்ன்னு சொல்லுவோம். நம்மளோட கவர்ன்மென்ட் சிஸ்டம் வந்து பார்லிமென்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்ன்மென்ட்ன்னு சொல்றோம். ஏன்னா, மினிஸ்டர்ஸ வந்து கண்ட்ரோல் பண்றது மினிஸ்டர்ஸோட ஃபங்ஷனிங் கண்ட்ரோல் பண்றது பார்லிமென்ட். 27th question.
which system of government the executive is responsible to legislature and remains in power only when it enjoys the confidence of the majority legislature. ஸோ பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர். அதே மாதிரி அவங்க பவர்ல எது வரைக்கும் இருக்க முடியும் அப்படின்னா மெஜாரிட்டி கான்ஃபிடன்ஸ், அதாவது கான்ஃபிடன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் வந்து அவங்க வந்து பார்லிமெண்ட்ல கண்டினியூ பண்ண முடியும், அந்த கவர்மெண்ட் கண்டினியூ பண்ண முடியும். இதுவே வந்து அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இல்ல, கான்ஃபிடன்ஸ் இல்ல அப்படின்ற இது வரும்போது வந்து ஆட்சி வந்து கலைக்கப்படும். ஸோ கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆகும். 28th question. The Prime Minister of India is the real executive and head of the Council of Ministers, who's collectively responsible to. So, இந்த Council of Ministers, மினிஸ்டர்ஸுக்கெல்லாம் ஹெட் யாரு அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர் தான். So, Prime Minister is the real executive and head of the Council of Ministers. பிரைம் மினிஸ்டர் வந்து யாருக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பாரு அப்படின்னா லோக்சபாக்கு வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்காரு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஹேஸ் த ப்ரொவிஷன் ஃபார் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேயே நம்ம பார்த்தோம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது. ஸோ சிட்டிசன்ஷிப் நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா யூகேவை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். யூகேலையும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஸோ அதை தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் எடுத்து நம்ம இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஃபாலோ பண்ணுறது சிங்கிள் சிட்டிசன்ஷிப், டியூவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது. யூஎஸ் வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப், யூகே வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ நம்மளதும் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். All Indians who are dash of age above are entitled to vote. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கொஸ்டின். 18 years. ஸோ 18 years ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் வந்து நம்ம ஓட் பண்ணிக்கலாம். In India, which is an autonomous organ kept free from the influence and intervention of executive and legislature in exercising its function. So judicial system தான் வந்து நம்ம autonomous organன்னு சொல்றோம். அது வந்து executive and legislative இருந்து வைக்கப்பட்டிருக்க ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஜுடிஷியல் சிஸ்டம் தான் வந்து நம்ம ஒரு அட்டானமஸ் ஆர்கன்னே சொல்றோம். ஸோ இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்றத வந்து எந்த கண்ட்ரிலேருந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம், இந்த கான்ஸ்டியூஷன் எந்த கான்ஸ்டியூஷன் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நம்ம கான்ஸ்டியூஷன்ல அப்படின்னு நான் போன கொஸ்டின்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. 32nd question. The Indian Constitution, which amendment inserted Article 21A in the Constitution of India to provide free and compulsory education to all children in age group of 6 to 14 years. So, age group of 6 to 14 years வரைக்கும் இருக்க சில்ட்ரனுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் வந்து 21A. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ 21A அப்படின்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் 6 to 14. ஸோ இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். இது எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா கொண்டு வந்தாங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட் 2002. ஸோ 86th அமெண்ட்மெண்ட் 2002ல தான் 21A அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை இன்சர்ட் பண்றாங்க. அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா 6 to 14 வரைக்கும் இருக்க சில்ட்ரனுக்கு வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். 33rd question. The right of children to free and compulsory education. Free and compulsory education RTE அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ enact பண்றாங்க அப்படின்னா 2009ல தான் வந்து இதை enact பண்றாங்க. ஸோ RTE அப்படின்னாலே 2009. Which part of Indian Constitution titled the Directive Principles of State Policy? ஸோ DPSP எந்த பார்ட்ல இருக்குன்னா பார்ட் 4. ஸோ DPSP எந்த பார்ட்ல இருக்கு? பார்ட் 4ல இருக்கு. The fundamental duties were added to the Indian Constitution through fundamental duties. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எப்போ ஆட் பண்ணியிருக்காங்க? 42nd அமெண்ட்மெண்ட்ல தான் புதுசா ஆட் பண்ணியிருப்பாங்க 1976ல. 36th question. Fundamental duties are provided. ஸோ எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்குறாங்க, எந்த பார்ட்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து 42nd அமெண்ட்மெண்ட்ல புதுசா சேர்த்திருப்பாங்க. புதுசா ஒரு பார்ட்டை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி புதுசா ஒரு ஆர்டிக்கலை இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. பார்ட் 4ஏன்னு சொல்லுவோம். ஆர்டிக்கல் வந்து 51A அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மொத்தமா எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு அப்படின்னா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல டியூட்டியை மட்டும் வந்து நம்ம தனியா ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி சேர்த்திருப்போம். அது என்னன்றத அப்கமிங்ல நான் சொல்றேன். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்ட் 4A ஆர்டிகல் 51A எப்போ கொண்டு வந்தோம்? 42nd அமெண்ட்மெண்ட் 1976 அப்போ கொண்டு வந்தோம். 37th question. Which Citizenship Act regulates the determination and accusation of citizenship after the adoption of Indian Constitution? So, Citizenship Act அப்படின்றது எந்த இயர் அப்படின்னா 1955. அப்பதான் வந்து எந்தெந்த வழியில வந்து நம்ம ஒரு சிட்டிசன்ஷிப்பை பெறலாம் இந்தியால, எந்தெந்த வழியில வந்து நம்ம ஒரு சிட்டிசன்ஷிப்பை இழக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எந்த ஆக்ட்னா 1955. எத்தனை வழி மூலியமா நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை பெறலாம் அப்படின்னா
5 வேஸ் இருக்கு. இதுவே நம்ப அந்த சிட்டிசன்ஷிப்ப இழக்கிறதுக்கு ஒரு 3 வேஸ் 3 வேஸ வந்து சொல்லியிருப்பாங்க. 38th கொஸ்டின். த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புரொவைட்ஸ் ஃபார் சிட்டிசன்ஷிப் பை. ஸோ எந்த வேலலாம் நம்ம அக்வயர் பண்ணிக்கலாம் சிட்டிசன்ஷிப்ப இந்தியால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த், டெசன்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன் அண்ட் இன்கார்ப்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் பர்த், அப்புறம் டெசன்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன், இன்கார்ப்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ இது ஒண்ணுக்கும் தனித்தனியா டெஃபினிஷன்ஸ் புக்ல இருக்கும். நான் அதனால தான் ஒரு டைம் நீங்க லெசன ரீட் பண்ணிட்டு அப்புறம் ரிவிஷனுக்கு இந்த வீடியோ யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு என்னென்ன அப்படின்றத சொல்றேன். ஸோ 5 வழியில நம்ம வந்து இந்திய நாட்டோட குடியுரிமைய வந்து வாங்கலாம். பர்த், டெசன்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன் அண்ட் இன்கார்ப்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. 39 question. The Citizenship Amendment Bill 2015 was introduced in the Lok Sabha by the Minister of State, Ministry of Home Affairs on. So 2015ல Citizenship Amendment Bill கொண்டு வராங்க. அது வந்து லோக் சபால எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது அப்படின்னா, February 27, 2015. அது எத அமெண்ட் பண்ணுது அப்டின்னா, இந்த பில் 2015 பில் சிட்டிசன்ஷிப் பில் வந்து எத அமெண்ட் பண்ணுது அப்டின்னா, ஆல்ரெடி 1955ல போட்ட சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ட தான் வந்து இந்த பில் அமெண்ட் பண்ணுது. இது எப்ப லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது? February 27, 2015. இது புக்ல குடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 40th கொஸ்டின். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் மென்ஷன்ட் இன். ஸோ அப்டின்றது நான் சொன்னேன். அதே மாரி உங்களுக்கு வந்து டிபிஎஸ்பி எந்த பார்ட்ல அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த பார்ட்ல அப்படின்னா, பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். 41st கொஸ்டின். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் இன்டூ. ஸோ ஆல்ரெடி நம்போ கான்ஸ்டிடியூஷன கொண்டு வரம்போது, நம்மளுக்கு வந்து எத்தன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்ப நம்மளுக்கு எத்தன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா, 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ 6 கேட்டகரியா நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ பிரிச்சு வச்சிருக்காங்க. முதல் வந்து வேற ஒரு நம்பர்ல இருந்திருக்கும். அத கம்மி பண்ணி இப்ப 6 அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, ரைட் டூ ஈக்வாலிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட் டூ ஈக்வாலிட்டி. செகண்ட் ஒன் ரைட் டூ ஃப்ரீடம். தேர்ட் ஒன் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஃபோர்த் ஒன் ரைட் டூ ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். ஃபிஃப்த் ஒன் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். சிக்ஸ்த் ஒன் வந்து ரைட் டூ கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத பார்த்துக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல கொஸ்டின் கேட்டு ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. 42nd question. Initially, in which article there was a provision for right to property? So, right to property அப்படின்றது வந்து ஆர்டிகல் 31ல இருந்துச்சு. அத வந்து தூக்கிட்டு 300A கொண்டு போய் வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ரைட் டூ ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஆர்டிகல் 31ல இருந்துச்சு. அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்துச்சு. ஸோ அத ஒரு அமெண்ட்மென்ட் பண்ணி 300A அப்படின்ற ஆர்டிகல்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. 43rd question. Which amendment had omitted right to property from the fundamental rights and added it as article 300A, therefore considered as a legal right? ஆல்ரெடி சொன்ன மாரி தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது ஆர்டிகல் 31ல இருந்துச்சு. அத வந்து 44th அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1978 44th அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1978ல அமெண்ட் பண்ணி ஆர்டிகல் 300ஏல கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ 31ல இருக்கும்போது அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருந்துச்சு. 300ஏக்கு மாத்தும்போது அத வந்து லீகல் ரைட்டா மாத்திட்டாங்க. ஸோ ரைட் டூ ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஒரு லீகல் ரைட். இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ரைட் டூ ப்ராப்பர்ட்டின்றது என்ன ரைட்? லீகல் ரைட். எந்த ஆர்டிகல்? 300A. எந்த அமெண்ட்மென்ட்? 44th அமெண்ட்மென்ட் 1978. 44th question. Under which article the right to move straight to the Supreme Court for the enforcement of fundamental rights? ஸோ நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகும்போது, நம்ம ஸ்ட்ரெய்ட்டா வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் முறையிடலாம். அத சொல்ற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 32. அது வந்து ரைட் டூ கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடீஸ் அப்படின்னு சொல்றோம். ஆர்டிகல் 32 ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடீஸ். எத பத்தி சொல்லுது? நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ணப்படும்போது, நம்ம ஸ்ட்ரெய்ட்டா சுப்ரீம் கோர்ட்ல போய் முறையிடலாம். 45th question. Which part of Indian Constitution also has provision for public assistance in case of old age, unemployment, sickness and disablement, the organization of village panchayat? ஸோ இது எல்லாமே எங்க இருக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அப்படின்னு கேட்குறாங்க. பார்ட் 4ல தான் இது எல்லாத்துக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்கு. பார்ட் 4 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். 46th question. I shall work for an India in which the poorest shall feel that it is their country in whose making they have an effective voice அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் சொன்னா அப்படின்னா காந்தி தான் சொல்லியிருப்பாரு. ஸோ ஐ ஷால் ஒர்க் ஃபார் இந்தியா இன் விச் புவரஸ்ட் ஷால் ஃபீல் தட் இட் இஸ் தியர் கண்ட்ரின்னு சொன்னது யார் அப்படின்னா காந்தி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். 47th question. Who said the greater the power of people, the better for the people? இது இம்பார்ட்டன்ட். greater the power of the people, the better for the people சொன்னது வந்து மகாத்மா காந்திஜி தான். 48th question.
மை ஐடியா ஆஃப் கிராம் ஸ்வராஜ். கிராம் ஸ்வராஜ் அப்படின்றது வில்லேஜ் பஞ்சாயத்த குறிக்கிறது. ஸோ கிராம் ஸ்வராஜ் அப்படின்னாலே வந்து மகாத்மா காந்தி. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்த கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னது மகாத்மா காந்தி. ஆனா வேணாம் அப்படின்றத வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா ரொம்ப இதா சொன்னது, உறுதியா சொன்னது வந்து அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ கிராம் ஸ்வராஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னாலே, அது மகாத்மா காந்தி நீங்க கண்ண மூடிட்டு போடலாம். இங்க ஒரு ஆ ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது என்ன யார் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. மை ஐடியா ஆஃப் கிராம் ஸ்வராஜ் இஸ் தட் இட் இஸ் அ கம்ப்ளீட் ரிப்பப்ளிக் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இட்ஸ் நெய்பர்ஸ் ஃபார் இட்ஸ் ஓன் வைட்டல் வாண்ட்ஸ் அண்ட் yet இண்டிபெண்டன்ட் ஃபார் மெனி அதர்ஸ் இன் விச் டிபெண்டன்ஸ் இஸ் நெசசரின்னு சொன்னது யாரு? மகாத்மா காந்தி. 49th question. The constitution that was drafted under whose chairmanship did not mention a word about Panchayat Raj. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா? ஸோ பஞ்சாயத்து ராஜ் வேணாம் அப்படின்னு நினைச்சது வந்து அம்பேத்கர். வேணும்னு நினைச்சது வந்து காந்திஜி. இங்க வந்து யார் வேணாம்னு சொன்னாங்க? டிட் நாட் மென்ஷன் கான்ஸ்டிடியூஷன்லயே இல்லாத அப்படின்னு சொன்னது வந்து யாரு வேணாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். 50th question. The article states that the state shall take steps to organize village panchayat. So village panchayat எந்த ஆர்டிகல்ல இருக்கு அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ என்ன ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 40. ஸோ ஆர்டிகல் 40 தான் வந்து வில்லேஜ் பஞ்சாயத். The state that shall take steps to organize village panchayat அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 40. ஸோ டோட்டலா நம்ம ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கப்புறமும் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலா உங்களுக்கு வந்து இந்த லெசன்லேருந்து நான் எத்தனை கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நியர்லி இஸ் 85 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸும் நான் இதிலேயே வச்சிருக்கேன். ஸோ இந்த 85 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த 85 கொஸ்டின்ஸையும் வந்து இந்த வீடியோல கவர் பண்ண முடியாது. நான் பார்ட் 2ல வந்து ரிமைனிங் கொஸ்டின்ஸா போடுறேன். ஸோ இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ பார்ட் 2ல இந்த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்துரும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ வந்து நீங்க கண்டிப்பா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட்ல போட் அ லெசன்ல இருக்க எல்லா ஒன் லைனர்ஸையும் போட்டிருப்பேன். அதுக்கான வீடியோ லிங்க்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஒரு லைக்க போட்டுருங்க. உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்தாலும் அத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.